சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் த்ரிஷாவை குறித்து ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தினார் என்று கைது செய்யப்பட்டார். இவ்வாறான சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பொதுவெளியில் பயன்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என பிரபலங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து குஷ்பு மிகுந்த ஆவேசத்துடன் தனது கருத்தை தெரிவித்து உள்ளார். குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டது: உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சைக் கேட்டேன். அது மிகவும் தரக்குறைவாகவும் பெண்களை அவமதிக்கும் வகையிலும் இருந்தது. அவர் பின்பற்ற விரும்பும் அரசியல் கலாச்சாரத்தை அந்த பேச்சு வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட மனநிலையுடன் இருப்பவர்கள் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தவும் நாளை இந்த மாநிலத்தை ஆளவும் நினைத்தால் நம்முடைய எதிர்காலம் கவலைக்குரியதாகவே இருக்கும். பெண்களை இழிவாக பேசுவதையும் அவமதிப்பதையும் அரசியல் மேடையில் ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி அதற்கு கைதட்டல், விசில், சிரிப்பு என ஆதரவாளர்களின் பாராட்டை பெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதன் வலியை என்னைவிட நன்றாக யார் உணர முடியும்? பெண்களை இழிவாக பேசும் மொழியை சாதாரணமாக கருதுபவர்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். பெண்களின் கண்ணியம் அரசியலுக்காக பலியாக்கப்படும் நிலை வந்துவிட்டால் எந்த குடும்பமும், உங்களுடைய குடும்பம் உட்பட, அதிலிருந்து தப்ப முடியாது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் பேசுவதற்கு ஒரு நாகரிகமான எல்லை இருக்க வேண்டும். பெண்கள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்படும் கருவிகள் அல்ல. ஒரு அரசியல் எதிரியின் செயல்திறன், தொலைநோக்கு பார்வை அல்லது தலைமையை எதிர்கொள்ள முடியாதபோது அவர்களைப் பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்களும் தரக்குறைவான பேச்சுகளும் எளிதான ஆயுதமாக மாறிவிடுகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் நடிகை த்ரிஷா அவர்களை பொது மேடையில் அவமதித்ததற்காக எந்த நிபந்தனையும் இன்றி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் தைரியமும் நாகரிகமும் கொண்டவரா என்பதை பார்ப்போம் என்று ஆவேசத்துடன் டிவிகேக்கு ஆதரவாக பேசியுள்ளார். மேலும் சின்மயி இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். சின்மயி வெளியிட்ட கருத்து: ஆண் அரசியல்வாதிகள் தங்கள் கவனத்தை உண்மையான மக்களின் பிரச்சினைகளில் செலுத்தாமல் அதற்கு எந்த தொடர்பும் இல்லாத பெண்களை அரசியல் தாக்குதலுக்குள் இழுப்பதை நிறுத்தினால் அதுவே மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். டி.எம்.கேவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அரசியல் மேடைகளில் இவ்வளவு தரக்குறைவாகவும் அருவருப்பாகவும் பேச முடிந்தது அவர்கள் அதற்காக ஊக்குவிக்கப்பட்டதால்தான். ஒருமுறை அல்ல, பலமுறை அப்படி பேசிய பிறகே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய வார்த்தைகளின் உண்மையான உட்பொருள் எனக்கு முதலில் புரியவில்லை. எனக்குத் தெரிந்த ஒருவர் பின்னர் அதன் அர்த்தத்தை விளக்கினார். ஆரம்பத்தில் அது குடிநீர் குழாய் இணைப்பு பற்றிய குறிப்பாகத்தான் நினைத்தேன். ஆனால் பின்னர்தான் அது பெண்களில் பலருக்கும் புரியாத, ஆண்களுக்குள் மட்டும் புரியும் இரட்டை அர்த்தம் கொண்ட வசனம் என்பது தெரிந்தது. குறைந்தபட்சம் அந்த கருத்தை கேட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்த கூட்டத்தினரை அமைதிப்படுத்தியிருக்கலாம். அல்லது அவர்கள் நாகரிகமாக நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் இன்னும் மோசமான வார்த்தைகளையே பயன்படுத்தினார். இந்தச் சூழலில் இருப்பவர்கள் வழக்கம்போல் அதற்கு ஆபாச அர்த்தம் கற்பனை செய்தது உங்கள் தவறு, உங்கள் சிந்தனையே ஆபாசமானது என்று கூறுவது மிகவும் எளிது. ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து இதே அரசியல் வட்டாரத்தினர் கடந்த காலங்களில் எப்படி பேசினார்கள், எப்படி குறிப்பிட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. முந்தைய தலைமுறை அரசியல்வாதிகளின் ஆபாசப் பேச்சுகள் அப்போது சாதாரணமாக்கப்பட்டன. இன்று கூட அவர்களின் பழைய பேச்சுகளை தொகுத்து சமூக வலைத்தளங்களில் பல காணொளிகள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒருவர் அதைவிடச் சிறப்பாக நடந்து கொள்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தரக்குறைவாக அல்ல. இது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று ஷின்மயி தனது கருத்தை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். இத பத்தின உங்களோட கருத்து என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க.